உங்களுக்கு முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் 4 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அது சூடானதும் 1/2 கப் தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ அதுலயே மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேன்லயே 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதுல சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணி நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த முட்டை குழம்பு இன்னும் ரொம்பவே டேஸ்டா வர்றதுக்கு ஒரு டிப் சொல்றேன். இது வேணும்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு இந்த குழம்புல இதை ஊத்திட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்போ டாடா.